ஒரே குடும்பத்தை சேர்ந்த 8 பேர் கைது. இந்த 8 பேருமே கொலை குற்றவாளிகள்னு போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல். கைதான 8 பேருக்கும் சரியான தண்டனை கிடைக்கணும்னு கோர்ட்டுக்கு வெளியில ஒரு குடும்பம் போராட்டம். 6 மாச விசாரணைக்கு அப்புறம் இந்த 8 பேருமே நிரபராதிகள்னு விடுதலை. ஏன் கைது? என்ன குற்றம்? எதுக்கு போராட்டம்? எப்படி விடுதலை? இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆச்சு. சரியாக சொல்லணும்னா 2008. சம்பவம் நடந்த இடம் மாதவரம் பக்கத்தில். 76 வயசு. கல்யாண மண்டபம், காய்கறி கடை, ரியல் எஸ்டேட், பெட்ரோல் பங்க் அப்படின்னு ஒரு பெரிய ஆளுமையாக வாழ்ந்துட்டு இருந்தார் ஒருத்தர். அவருக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு. பசங்க 2 பேருமே அப்பாவோட சொத்தை பிரித்து பார்க்காம சேர்த்து பார்த்துக்கிட்டாங்க. பொண்ணுக்கு சொந்தத்திலே ஒருத்தரை பார்த்து கட்டி வச்சு வீட்டோட மாப்பிள்ளையாக வச்சுக்கிட்டாங்க. மூத்தவருக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும், இளையவருக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும். இளையவரோட பசங்க 2 பேருமே துபாயில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மூத்தவரோட பையனுக்கு தன்னோட தங்கச்சியோட பொண்ணையை கட்டி வச்சு சொத்தும் பிரிஞ்சு போகாமல் சொந்தமும் விட்டு போகாமல் பார்த்துக்கிட்டாரு. மூத்தவரோட பொண்ணு சென்னையிலே பிரபலமான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தார். இப்படி அந்த ஏரியாவுக்கே ஒரு அடையாளமாக இருக்கிற அந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு அந்த குடும்பம் கனவுல கூட நினைச்சிருக்காரு. மூத்தவரோட பொண்ணு காலேஜில் தன்னோட படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பையனோட பழக்கமான பையன், அவ்வளோவா வசதி இல்லாத பையன். ஏதோ ஒரு விஷயம் அந்த பையன்கிட்ட அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்துச்சு. 2 பேரும் பேச ஆரம்பித்தாங்க, 2 பேரும் பழக ஆரம்பித்தாங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சுற்ற ஆரம்பித்தாங்க. ஏன் 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடாதுங்கிற முடிவுக்கு வரும்போது காதலிக்க ஆரம்பித்தாங்க. காதல் அப்படியே வளர்ந்து போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர், செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர். காலேஜ் முடிய போகிற டைம். ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அந்த பையனும் ஃப்ரெண்டோட பைக் எடுத்துக்கிட்டு வெளியே சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். அது எப்படியோங்க, இந்த மாதிரியான கதையில் ஒரு பொண்ணு ஒரு பையனை வெளியே சுற்றுறது அந்த வில்லன் குரூப்பில் சேர்ந்த ஒருத்தன் பார்த்துடலாம். அதே மாதிரி தான் இந்த கதையிலையும் அந்த பொண்ணுக்கு சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தங்க இவங்க 2 பேரும் வெளியே சுற்றுறத பார்த்துடுறாங்க. அடுத்தது என்ன? பொண்ணு வீட்டில் விஷயம் தெரிஞ்சிருது. வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கிட்ட பக்குவமாக இவங்க பேசுகிறாங்க. கூட சுற்றின பையனை அடியால வச்சு அடிச்சிட்டாங்க. இவங்ககிட்ட எதிர்த்து பேசினாலோ எடுத்து சொன்னாலோ புரிஞ்சிக்க மாட்டாங்கன்ட்டு அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. பரவாயில்ல, நம்ம பொண்ணு நம்ம பேச்சை கேட்குறாளே அப்படின்னு சொல்லி இவங்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாங்க. அந்த நம்பிக்கை தான் அவளுக்கு வேணும்னு அவளும் பொறுமையாக இருந்தா. அந்த பையனுக்கு ஒரு தகவல், இன்னைக்கு நைட்டு நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுவேன், நீயும் வந்துரு, நம்ம 2 பேரும் ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு தகவல் கிடைச்சதும் அந்த பையனும் கிளம்பி வந்துட்டான். பொண்ணு நம்ம பேச்சை மீறி போக மாட்டான்ட்டு வீட்டில் இருந்த அத்தனை பேரும் நிம்மதியாக தூங்கிட்டான். சரியான நேரத்துக்கு காத்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். ஊரை விட்டு ஓடி போன 2 பேருமே ஊருக்கு வெளியில் ஒரு கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த 2 பேருமே யாருக்கும் தெரியாமல் பக்கத்து ஊர்லேயே ஒரு வீட்டை வாடகை எடுத்து, ரொம்ப பழைய வீடு, வாடகை எடுத்து அங்கேயே வாழ ஆரம்பிச்சாங்க. இனியும் அவளை தேடுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பையன்தான், அவனை சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி மூத்தவரோட பையன் கோபமாக கிளம்பும்போது அந்த வீட்டு பெரியவர் அவனை தடுத்து நிறுத்துறாரு. அவங்க மேலே உள்ள கோபத்தில் நம்ம தேடிட்டு இருக்கிறதுனால தான் இது வரைக்கும் அவங்க நம்ம கண்ணில் படலை. வேணாம், இந்த கோபத்தை விட்டு அவங்க நல்லா இருக்கட்டும். அவங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லி வைங்க. அவங்கள பார்த்தா நம்மளை வந்து பார்க்க சொல்லி, இல்லை அவங்க இருக்கிற இடத்த நமக்கு சொல்ல சொல்லி போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்து நம்ம கூடவே வச்சுப்போம். என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு வாரிசு, என்றைக்கும் தப்பாக போகாது அப்படின்னு அந்த பெரியவர் அந்த பையனை சமாதானப்படுத்தி அவன் கோவத்தை அடக்கி அன்னைக்கு நடக்க அந்த சம்பவத்தை தடுத்து நிறுத்தினார். அப்புறம் யார் மூலமாகவோ அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு இந்த குடும்பம் மொத்தமும் அவங்கள போய் பார்த்து பேசி அழுது அதுக்கப்புறம் எல்லாரும் சமாதானம் ஆகி 2 பேரும் கண்டிப்பாக விருந்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. பல யோசனைகளுக்கு அப்புறம், பல வாதங்களுக்கு அப்புறம் அந்த பொண்ணு
இல்லை என் வீட்டில் எல்லாருமே மாறிட்டாங்க. ஏன்னா என் மேலே உள்ள பாசம் எல்லாத்தையும் மறக்கடிச்சிரும். புரிஞ்சுக்குங்க போகலான்னு சொல்லி அவனை கட்டாயப்படுத்தி விருந்துக்கு போக ஏற்பாடு பண்ணான். விருந்து நாளும் வந்தது. 2 பேருமே கிளம்பி விருந்துக்கு போனான். அக்கம் பக்கத்தில் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற கூச்சமும், அதே நேரத்தில் நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கே வரப்போகிறா அப்படிங்கிற சந்தோஷமும் கலந்து மொத்த குடும்பமும் வாசலில் காத்துட்டு இருந்தது. ஆட்டோ வந்துச்சு. அதிலிருந்து அந்த ஜோடி இறங்கினாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பேசிகிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அந்த குடும்பம் அதை பற்றிலாம் காதில் எதுவும் வாங்கி வந்தவங்களுக்கு ஆரத்தி எடுத்து பயங்கரமான உபசரிப்பு. அவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனான். அந்த பொண்ணு அவனை பார்க்க அவனுக்கும் நீ சொன்னது உண்மைதான் போல அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிக்கிட்டு 2 பேருமே சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே போனாங்க. உள்ளே போனதுலேருந்து அரட்டை சத்தமும் சிரிப்பு சத்தமும் தான் அக்கப்பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்டுகிட்டே இருந்துச்சு. அக்கம்பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட பரவாயில்ல, இவ்வளோ கௌரவம் பார்க்குற குடும்பம் இவங்களை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி விருந்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. விருந்தில் எல்லார் இலையிலையும் எல்லா வகையான சாப்பாடும் வைக்கப்பட்டுச்சு. யாருமே சாப்பிடல. பொண்ணையும் மாப்பிள்ளையும் மட்டும் சாப்பிட சொன்னாங்க. முதல்ல அவன் கொஞ்சம் சந்தேகப்பட்டான். அதுக்கான காரணம் அப்படின்னு யோசிக்கும்போது பெரியவரே சொன்னார், ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக உங்களை நாங்கள் தப்பாக நினச்சிட்டோம். ஸோ அதுக்கு பிராயச்சித்தமாக உங்களை சாப்பிட வச்சு பார்க்குறது தான் சரியாக இருக்கும். அதனால் முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போவும் அவனுக்கு அந்த சந்தேகம் தீரலை. ஆனாலும் அந்த பொண்ணு அவனை சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சான். 2 பேருமே சாப்பிட ஆரம்பித்தாங்க. சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு அந்த மொத்த குடும்பமும் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு இருந்தவங்க வாயில் திடீர்னு ரத்தம் வரதை பார்த்தோன்னா அந்த குடும்பத்துக்கு ஒன்றுமே புரியல. எல்லாருமே பதறாங்க, குடிக்கிறாங்க, என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. ஆனால் 2 பேருமாலையும் பதில் சொல்ல முடியல. 2 பேருமே உட்காந்துட்டு இருந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுறாங்க. மயங்கி விழுந்த 2 பேர் தலையையும் தூக்கி வச்சு என்னன்னு கேட்குறாங்க. 2 பேராலையும் பதில் சொல்ல முடியல. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு 2 பேரையும் தூக்கும் போதே 2 பேரும் அதே இடத்துல இறந்து போயிரு. அவங்க இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மொத்த குடும்பமும் அழுகுறாங்க, அலறாங்க. இவங்க அலற சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உடனே உள்ளே ஓடி வராங்க. என்ன நடந்துச்சுன்னு புரியாமல் அந்த சொந்தக்காரங்க அத்தனை பேருமே கத்தி கதறி அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அந்த பெரியவரோட பொண்ணு, மூத்தவரோட தங்கச்சி, இறந்து போன பொண்ணுக்கு அத்தை, தற்செயலாக அவங்களோட குழம்பு பாத்திரத்தை திறந்து பார்க்கும்போது அதில் பல்லி செத்து கிடந்தது. அந்த குழம்பு பாத்திரத்தில் பல்லியை பார்த்த அத்தனை பேருக்குமே அதிர்ச்சி. தற்செயலாக நடந்ததா இல்லை இதெல்லாமே சதியான்னு யாருக்கும் எதுவுமே சொல்ல தெரியல. போலீஸ்க்கு உடனே தகவல் கொடுக்கப்பட்டுச்சு. போலீஸ்காரங்களும் வந்தாங்க. அந்த 8 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. இறந்து போன பையனோட அப்பாவும் அம்மாவும் இது தற்செயலாக நடந்ததில்லை, இது கொலைன்னு சொல்லி கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த 8 பேர் மேலேயும் கொலை குற்றவாளிகள்னு சொல்லி போலீஸ் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க. இந்த வழக்கு கோர்ட்டில் 6 மாதம் நடந்துச்சு. இறந்து போன பையனோட அப்பா அம்மா இன்னும் சில சொந்தக்காரங்க அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும்னு சொல்லி டெய்லி போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. 6 மாதம் நடந்துகிட்டு இருந்த இந்த கேஸில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை தான் கோர்ட் பெருசாக எடுத்துக்கிட்டாங்க. அதாவது அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருந்துச்சுன்னா, இறந்து போன 2 பேரோட உடம்புல இருந்த பாய்சன் குழம்புல இருந்த அந்த பல்லியோட பாய்சன் தான். பல்லி விழுந்ததுங்கிறது ஒரு தற்செயலான செயல், அதில் இவங்க சதி எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த 8 பேரையும் நிரபராதின்னு கோர்ட்டு விடுதலை பண்ணிடுச்சு. இந்த தீர்ப்புக்கு எதிராக அந்த இறந்து போன பையனோட குடும்பம் எவ்வளவோ போராடிச்சு. ஆனால் கோர்ட்டு அதை ஏற்றுக்கல. விடுதலாகி வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க போய் துக்கம் விசாரித்தாங்க. இப்படி நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல, எங்கள் பொண்ணை நாங்களே கொண்டுட்டோமேன்னு ஒருத்தர் மாற்றி அழுதுகிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்டில் ஓடிச்சு. பையன் இறந்த வேதனையில் துடிச்சிக்கிட்டு இருந்த அப்பா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் என் பையன் சாவுக்கு நீதி கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி மன உடைஞ்சு புலம்பிக்கிட்டு இருந்தார் அவங்க பையனோட ஃப்ரெண்டு கிட்ட. அவன் அந்த ஏரியாவில் கேபிள் டிவி நடத்திக்கிட்டு இருக்கான். தான் முன்னாடி அழுது புலம்பிக்கிட்டு இருக்க அந்த வயசான பெரியவரோட மனவேதனை, தான் நண்பனோட பிரிவு, இது ரெண்டும் அந்த பையனை யோசிக்க வச்சு இந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸை அவனும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சான். அந்த கேபிள் டிவிக்காரன் கிட்டத்தட்ட 15 நாளாக சுற்றி இந்த கேஸுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சான். 15ஆவது நாள் முடிவில்
அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அந்த சந்தேகத்துக்கு கிடைக்கிற பதில் தான் இந்த கேஸுக்கு கிடைக்கிற முடிவுன்னு அவனுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த சந்தேகத்தை இந்த கேஸை விசாரித்த அவனுக்கு கொஞ்சம் பரிச்சயமான அந்த ஏரியா ஸ்டேஷன் எஸ்ஐ கிட்ட போய் சொன்னான். அதை கேட்டதும் அந்த எஸ்ஐக்கு பெரிய அதிர்ச்சி. எஸ்ஐக்கு மட்டும் கிடையாது, அந்த ஸ்டேஷனில் இருந்த எல்லாருக்குமே. ஏன் இந்த சந்தேகம் நமக்கு தோணலை, எப்படி இதை நம்ம விட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதை பற்றி யோசிக்காங்க. அப்படி கேபிள் டிவிக்காரனுக்கு என்ன சந்தேகம் வந்திருக்கும்? ஏன் அந்த சந்தேகத்தை கேட்டதும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஷாக் ஆனாங்க.